ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ஷங்கர். வெல்கம் பேக் டு இன்ஃபோ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான டாபிக். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, டேட்டா சென்டர் அண்ட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. அதாவது தரவு மையங்களும் அதனால் ஏற்படும் தண்ணீர் தட்டுப்பாடும். இதுதான் இன்னைக்கான டாபிக்கு. இதுவரைக்கும் நம்மளோட கேபினட் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, தமிழ்நாடு கேபினட் மினிஸ்டர்ல ஏஐக்குன்னு ஒரு துறை வந்து கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேலுச்சேரி எம்எல்ஏ வந்து ஏஐக்குன்னு ஒரு மினிஸ்டரா வந்து கேபினட் மினிஸ்டரா வந்து போட்டிருக்காங்க. அப்பயே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இதுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்குறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே எல்லாருமே ஏஐ தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ஏதோ ஒண்ணு தேடணும் அப்படின்னா, முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா, கூகுள் சர்ச்ல தேடுவோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாமே வந்து ஏஐ தான் நமக்கு யூசேஜ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் குரோக்கா இருக்கட்டும், பெர்ப்ளெக்ஸிட்டியா இருக்கட்டும், கிளவுடா இருக்கட்டும், ஜெமினி, சாட்ஜிபிடி இந்த மாரி நம்ம பண்ற ஒவ்வொரு சர்ச், ஒவ்வொரு அந்த ப்ராம்ப்ட் ஒவ்வொரு தடவையும் ப்ராம்ப்ட் போடுறோம்ல, நம்ம சர்ச்க்குலாம் வந்து அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர் வாட்டர் வந்து யூஸ் ஆகுது. அது அது எதனால யூஸ் ஆகுது என்னங்கிறத இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, யூஸ்டுக்கு டேட்டா சென்டர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க உள்ள மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணி, சில டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து குளோஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் போராட்டத்தினால குளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியால இன்னும் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இல்ல. டேட்டா சென்டர்னால என்னென்னலாம் இம்பாக்ட் இருக்கு. அதனால வந்து நம்ம வாட்டர்ல என்ன நம்மளோட கிரவுண்ட் வாட்டர்ல வந்து அதாவது நிலத்தடி நீர்ல வந்து என்னென்னலாம் இம்பாக்ட் ஆக போகுது அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து யாருக்கும் இல்ல. அதனால தான் இந்த வீடியோல நம்ம வந்து பேசுறோம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நம்ம வந்து ஒரு 50 ப்ராம்ப்ட்ஸ் நம்ம போட்டு சர்ச் பண்றோம்ல, அது வந்து ஒரு 5 to 50 ப்ராம்ப்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த வெறும் ஒரு 50 ப்ராம்ப்ட்ஸ்க்கு வந்து 500 மில்லி லிட்டர் வாட்டர் வந்து தேவைப்படுது. அப்ப வேர்ல்டு ஃபுல்லா ஒரு நாளைக்கு ஏஐல வந்து நம்ம வந்து எவ்வளோ யூசேஜ், எவ்வளோ ப்ராம்ப்ட் போட்டு சர்ச் பண்றோம். அப்ப அதுக்கெல்லாம் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர் வாட்டர் வந்து தேவைப்படும்னு பார்த்துக்கோங்க. முக்கியமா இந்த வாட்டர் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, இந்த டேட்டா சென்டர் எல்லாமே வந்து அவ்வளோ ஹீட் ப்ரொவைட் பண்ணுது. அப்ப அந்த ஹீட் ப்ரொவைட் பண்றதுல்ல, அத குளிர்விக்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. அதுவும் என்ன வாட்டர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நன்னீர். அதாவது நல்ல வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து நன்னீர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது மக்களுக்கே வந்து இன்னும் தட்டுப்பாடா இருக்கு. நெறைய இடத்துல, நெறைய ஊர்ல, நெறைய கண்ட்ரில. அப்படி இருக்க சூழ்நிலையில, இது எல்லாமே டேட்டா சென்டருக்காக இந்த தண்ணிலாம் குடுத்துட்டா, அப்ப மக்களுக்கு வந்து என்ன தண்ணி இருக்கும்? முக்கியமா இந்தியா போன்ற தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள ஒரு தேசத்துல, டேட்டா சென்டர நீங்க நிறுவுறீங்க அப்படின்னா, அப்ப என்ன இது இருக்கும்? அப்ப நீங்க நினைக்கலாம், ஏன் நன்னீரை யூஸ் பண்ணணும்? இப்ப அதாவது ஒரு கெட்ட நீரை வந்து ஒரு ரீசைக்கிள் பண்ணி அந்த வாட்டர் யூஸ் பண்ணலாமே. ஆனா அதுக்கு வந்து செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணணும். பிளஸ் அந்த பைப்லைன் மூலியமா அந்த வாட்டர்லாம் கொண்டு வந்து ரீசைக்கிள் பண்ணணும். அதுக்கு ஒரு கம்பெனி மாரி வைக்கணும். வச்சு இது பண்ணணும். அதுக்கு செலவழிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும். அந்த செட்டப்லாம் பண்ணணும். அதனால நன்னீரே யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க வைக்கிற டேட்டா சென்டர்லாம் எங்க இருக்குன்னா, அதாவது எங்க வந்து தண்ணி பக்கத்துல இருக்கோ, அது பக்கத்துல தான் வந்து டேட்டா சென்டர் வந்து இருக்கும். அதாவது வாட்டர் ரிசோர்ஸஸ். ஏதோ ஒரு ஆறு இருக்கு, குளம் இருக்கு, இல்ல ஒரு பெரிய ஏரி இருக்கு. அது பக்கத்துல வந்து டேட்டா சென்டர் வைக்கிறாங்க. இப்ப கூட அ ஆந்திரால வந்து நீங்க டேட்டா சென்டர் கூகுளோட டேட்டா சென்டர் ஓப்பன் பண்றதுக்கு வந்து அடித்தளம் நாட்டுனாங்க. அதெல்லாம் அது ஒரு பெரிய பேசுபொருளாச்சு இந்தியா ஃபுல்லா. எப்படின்னா சந்திரபாபு நாயுடு வந்து டேட்டா சென்டர் கூகுளோட டேட்டா சென்டர் இங்க வருது. மத்த ஸ்டேட்லாம் வரல. அதே மாரி ஃபியூச்சர்ல அதானி, அம்பானி அவங்களும் லேண்ட் டேட்டா சென்டர் வைக்க போறாங்க. அதே மாரி உத்தரப்பிரதேசத்துல நொய்டால வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. டேட்டா சென்டர் வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதனால என்னன்னா நம்மளோட நிலத்தடி நீர் வந்து கம்மியாகுது. பிளஸ் அந்த இடத்துல உள்ள நிலத்தடி நீரும் வந்து பாதிக்கப்படுது. அது வந்து மக்களுக்கு பயன்படாமலே போகுது. அப்ப இவ்ளோ இம்பாக்ட் இருக்கிற இடத்துல, ஒரு ஏஐக்காக நம்ம ஏன் வந்து ஒரு இவ்ளோ பெரிய வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து இழக்கணும். பிளஸ் வந்து அத ஏன் வந்து கண்டாமினேட் பண்ணணும். அத ஏன் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. அப்ப நீங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். டேட்டா சென்டர்ங்கிறது வந்து அதாவது ஒரு பெரும் முதலாளிகள், பெரிய பெரிய கம்பெனிஸ்ல உள்ள முதலாளிகள் லாபம் பார்க்கறதுக்காக டேட்டா சென்டர் பண்றாங்க. அப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இல்லையா? இப்ப கூட வந்து சைனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃப்ளோட்டிங் டேட்டா சென்டர்ன்னு சொல்லிட்டு, கடலுக்குள்ள உள்ள வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டேட்டா சென்டர் உருவாக்குறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. அது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம்ங்கிறது தெரியல. இப்ப தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்லாம் வந்து இப்ப தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதோட இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாலே வந்து நெறைய ஸ்டேட்ல வந்து இப்பயே வந்து ஒரு நன்னீரோட யூசேஜ்லாம் வந்து ரொம்ப அதாவது நன்னீர் இருக்கிறதே நிலத்தடி நீர் இருக்கிறதே வந்து ரொம்ப கம்மி. சதர்ன் ஸ்டேட்ல தான் நன்னீர்லாம் இருக்கு. அப்ப அந்த டயத்துல வந்து அதுவும் போயிருச்சு அப்டின்னா, அப்ப நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணீ இருக்கும்? ஃபியூச்சர்ல வந்து தண்ணீனால எவ்வளோ பெரிய பெரிய சண்டைகள்லாம் வரப்போகுது. என்னலாம் நம்ம இது பண்ண போறோம்? இருக்கிற எல்லா வாட்டர் ரிசோர்ஸும் அழிச்சுட்டு, நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன யூஸ் இருக்கு? அப்ப இதெல்லாம் யோசிச்சு அ நம்ம வந்து டேட்டா சென்டர் வரணுமா? வேணாமா? அப்படின்னு யோசிச்சுட்டு, இதெல்லாம் வேணுமா? வேணாமா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க் யூ.